வெல்கம் டு 360 தமிழ். சிஐடி சீசன் 2ல இருக்க ஒவ்வொரு எபிசோடு கதையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஒரு நாள் 2 நாள் ஸ்கிப் பண்ணா கூட சிஐடி சீசன் 2 போட சொல்லி கேக்குறீங்க. ஆனா நம்ம போட்டா பெருசா வியூஸே வர மாட்டேங்குதுங்க. அதுதான் உண்மை. இதை தாண்டி இந்த சீசன் 2வும் முடிய போகுது. நான் ஒரு 50 எபிசோட் கிட்ட போட்டுட்டேன். அதே மாதிரி நல்லா இருக்க எபிசோடு மட்டும் தான் நான் போடுறேன். ரொம்ப மொக்கையா இருக்க எபிசோட நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ போடுறதுக்கு ஒரு 10 எபிசோட் தான் இருக்கு. அதனால இன்னும் கொஞ்ச நாள் தான் இதை போட முடியும். நடுவில் நான் வெப் சீரிஸ் படம்லாம் போடுறேன். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சிஐடி போட்டா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா சிஐடி மட்டும் ரொம்ப கம்மியா போகுது. ரெகுலராகவே சிஐடி போடுறதுனால என்ன ஆச்சுன்னு தெரியல. சேனல் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு. நீங்க முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு இந்த வீடியோவை கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. பிளாட்டை சொன்னா ரொம்ப ஸ்பாயில் ஆயிடும். அதனால பிளாட் எல்லாம் வேணாம். நேரடியா நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் பேரு விஷால் அப்படின்றது. ஸ்டார் எல்லாம் நல்லா பாக்குற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கான். அங்க இருந்து மத்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒரு வீடியோவை அனுப்பி வச்சிருக்கான் போல. அந்த வீடியோவை மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க குறிப்பா மீரான்ற ஒரு பொண்ணுக்காக தான் இந்த வீடியோவை அனுப்பி வச்சிருக்கான். அதாவது ஸ்டார் முன்னாடி நின்று இந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கான் போல. அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்கான். இந்த பொண்ணுமே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. நீ தான் என்னோட உயிர், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இவங்களோட சக ஃப்ரெண்ட்ஸ் கையெல்லாம் கொடுத்து ஆல் தி பெஸ்ட் சொல்றாங்க. திடீர்னு ஒரு ஸ்டார் அவனை அட்டாக் பண்ணிருது போல. அவன் அந்த இடத்துல இறந்து போன மாதிரி தெரியுது. இதை பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்மையா பயந்துடுறாங்க. இப்ப சிஐடி டீமுக்கு தகவலை கொடுத்துடுறாங்க. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு வாங்கன்ற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். என்ன எந்த ஒரு அசம்பாவிதமோ நடந்த மாதிரியே தெரியலையேன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மீரான்ற பொண்ணு அழுதுட்டு இருக்காங்க. மீராவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அதே மாதிரி 3 பசங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க. இவங்க அந்த விஷாலுக்கும் ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க தான் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சார் இங்க எதுவுமே நடக்கல சார். விஷால்னு எங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் வேற ஒரு பகுதியில போய் ப்ரொபோஸ் பண்ணலாம்னு நினைச்சிருக்கான். அந்த பகுதியில ஒரு ஸ்டார் அவனை தாக்கிருச்சு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது ஸ்டார் தாக்கிருச்சா அப்படின்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஆமா சார், அவங்க கிட்ட இருந்து கடைசியா ஒரு வீடியோ வந்தது. நாங்க எல்லாருமே ப்ரொஜெக்ஷன்ல போட்டு பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது அந்த விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கதான் மீட் பண்ற மாதிரி பிளான் இருக்கும். ஆனா விஷால் நான் வரதுக்கு லேட் ஆகும்ன்ற மாதிரி மீரா கிட்ட சொல்லியிருப்பாரு. இதை பத்தி மீரா சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அந்த விஷால போனதை பத்தி உங்கள யாருக்கு தெரியும்ன்ற மாதிரி கேக்குறாரு. ஆக்சுவலா மீராக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு ஃப்ரெண்டுக்கு தெரியாது. ஆனா 3 பசங்க ஃப்ரெண்டுக்கும் தெரியும். அந்த பொண்ணு கிட்ட சொன்னா அவ சொல்லிடுவான்றதுக்காக தான் அந்த பொண்ணு கிட்ட சொல்ல. எங்க 3 பேர் கிட்ட சொல்லிட்டு தான் போனான்ற மாதிரி அந்த பசங்க சொல்றாங்க. இப்ப அந்த வீடியோவை சிஐடி டீமை சேர்ந்தவங்களுக்கு காட்டுறாங்க. வீடியோவை பாக்குற சிஐடி டீமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்ன இப்படிலாம் ஸ்டார் இடிக்குமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் நாளே ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்க்கலாம் போல. அந்த நாளா தான் இருக்கும். அதனால தான் இவன் போயிருக்கான். ஆனா அந்த இடத்துல என்ன கூட்டமே இல்லாம இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த பையன் போனது சவுத் சைடா இருக்கும். ஆனா நியூஸ்ல நார்த் சைடுல இருந்து பார்த்தா நல்லா தெரியும்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் நார்த் சைடு போயிருக்காங்க. இவன் மட்டும் எதுக்கு சவுத் சைடு போனான்ற மாதிரிலாம் சிஐடி டீமை சேர்ந்தவங்க யோசிக்கிறாங்க. அவன் போனது சவுத் சைடு தானே, அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்க வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பையன் ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொன்னதா ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இவங்களுமே அந்த பையன் எங்க இருக்கான்றதை தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டே வந்துட்டு இருக்கும்போது பங்கஜ் இருக்கார்ல, தெரியாதனமா ஒரு பகுதியில உருண்டு கீழே விழுற மாதிரி போயிட்டு இருக்காரு. பங்கஜ் நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி இவங்களும் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. உருண்டு போன பங்கஜ் இருக்கார்ல, அந்த பையனோட பாடியை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாரு. இப்ப சிஐடி டீமை சேர்ந்தவங்க வேகமா அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா ஒரு ஸ்டார் தாக்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த பையன் இறந்து போயிருக்கான். என்ன ஸ்டார் தான் உண்மையிலேயே தாக்கியிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா ஒரு ஸ்டார் தாக்குமா தாக்காதா அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதனால நம்ம டாக்டரை இந்த இடத்துக்கு வர வைக்கலாம், என்ன எதுன்றதை கொஞ்சம் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல தகவல் கிடைச்சு டாக்டருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதுக்கான பாசிபிலிட்டி இருக்கதான் செய்யுது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஒரு ஸ்டார் இடிச்சா ஒரு பார்ட்டிகல் வரும் பாத்தீங்களா, அந்த பார்ட்டிகல் இவனை சுத்தி இருக்கதான் செய்யுது. உண்மையிலேயே ஸ்டார் இடிச்சதா இல்ல யாராவது ஸ்டார் இடிச்ச மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வீடியோவை நான் பார்க்கலாமான்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே அந்த வீடியோவை டாக்டர் கிட்ட காட்டுறாங்க. வீடியோ வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே ஸ்டார் இடிச்ச மாதிரி தான் தெரியுது. நான் இன்னும் டீடைலா செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டருமே சொல்லிட்டாரு. இப்ப டீமா சேர்ந்து அந்த வீடியோவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் வீடியோவை எடுத்துக்கிட்டே பேசிட்டு இருக்கும் போதே அந்த ஸ்டார் அட்டாக் பண்ணி அவன் இறந்து போயிடுறான்ல. அப்படி இருக்கும்போது வீடியோவை யாரு சென்ட் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி ஏசிபி கேட்கறாரு. இப்ப டீமை சேர்ந்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. இல்ல சார், ஷெட்யூல்லாம் போட முடியும். அதாவது அவன் வீடியோவை எடுக்கிறத நிறுத்தினோனே ஷெட்யூல் ஆகுற மாதிரிலாம் கூட செட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பி வச்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ கூட சில கேள்வி இருக்கதான் செய்யுது.
அது என்னன்னா எல்லாருமே நார்த் சைடு போகும்போது இவன் மட்டும் எதுக்கு சவுத் சைடுக்கு வந்தான், ஒருவேளை இங்க கூட்டம் கம்மியா இருக்கும்ன்றதுக்காக வந்தானா இல்ல தெரியாதனமா வந்துட்டானா, என்ன ஏதுன்றத கொஞ்சம் டீடைலா செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏசிபி சொல்றாரு. டீமை சேர்ந்தவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அந்த பசங்க எல்லாரையும் அந்த ரெஸ்டாரண்ட்லயே உட்கார வச்சிருப்பாங்க. இப்ப திரும்பி அந்த பசங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இந்த பையனோட அப்பாவை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. வீட்டை பத்தி கேட்கும் போது அப்பா மட்டும் தான் இருக்கிறதா பசங்க சொல்றாங்க. அந்த அப்பா ஒரு ஆஸ்ட்ரோநாட்டா இருப்பாரு. அவருக்கு இந்த ஸ்டார்ஸ பத்தி எல்லாம் நல்லாவே தெரியும். சரி, எதுக்காக அந்த பையன் சவுத்துக்கு போனா, நார்த்துக்கு தானே போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சார், நார்த் சைடு தான் அந்த ஸ்டார் நல்லா தெரியும்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்சரா ஃபாலோ பண்றான். அந்த இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தங்க கிட்ட பேட்டி எடுக்கும் போது அவங்க வந்து சவுத் சைடுக்கு போனா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் அவன் சவுத் சைடுக்கு போலான்னு முடிவெடுத்தான். இப்படிதான் எங்க கிட்ட சொன்னா அப்படின்ற மாதிரி பசங்க சொல்றாங்க. ஏன்னா வந்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் தெரியல. பசங்க கிட்ட மட்டும் தான் அவன் ஷேர் பண்ணிருக்கான் போல. பசங்க இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா யாருன்றதையும் சொல்றாங்க. சரி, அந்த அப்பா கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. அந்த அப்பா ஆஸ்ட்ரோநாட்டா என்னன்னு தெரியல, ஆனா ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ல வேலை பார்த்திருப்பாரு. அந்த அப்பாவை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஏன் சார், உங்க பையன் சவுத்துக்கு போயிருக்கான், நார்த்ன்றத நீங்களாவது சொல்லலாம்ல, உங்களுக்கு நல்லா தெரியும்ல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார், என் பையன் நான் சொல்ற எதையுமே பெருசா கேட்க மாட்டான் சார். அவனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சரை ஃபாலோ பண்ணிருக்கான். அவங்க சொல்றதை அப்படியே கேட்டுட்டான் சார். அதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும்னு முடிவெடுத்தான் பாத்தீங்களா, அதை பத்தி அப்பா கிட்ட நிறையவே ஷேர் பண்ணிருப்பான். அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்காக தான் அந்த பகுதிக்கு போக போறேன்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றான். எதுக்குடா அந்த பகுதிக்கு போக போற, இந்த பகுதிக்கு தானே போகணும் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கேட்டிருப்பாரு. அப்பா, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த இன்ஃப்ளூயன்சர் கிட்ட ஒருத்தங்க பேட்டி தந்தாங்க. அந்த லேடி இப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த இடத்துக்கு போக போறேன்னு பையன் சொல்றான். இல்ல இல்ல, இங்கதான் போகணும் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ஆனா அப்பா சொல்றதை பெருசா கண்டுக்காம பையன் கிளம்பி போயிருப்பான். நான் சொல்ற எதையுமே அவன் காதுல வாங்காம போனான் சார். இப்ப பாருங்க, உயிரை இழந்துட்டான் அப்படின்ற மாதிரி அப்பா ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. சரி, விடுங்க விடுங்கன்ற மாதிரி இவங்களும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா சொன்னதை கூட கேட்காம ஒரு இன்ஃப்ளூயன்சர் பேசினதை கேட்டு போயிருக்கானா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப இந்த அப்பாக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைடு டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பார்ட்டிகல் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு கண்டிப்பா ஸ்டார் இடிச்ச மாதிரி தோணல. அதாவது ஸ்டார் இடிச்ச மாதிரி நம்ப வைக்கணும்ன்றதுக்காக செட் பண்ண மாதிரியே இவருக்கு தோணுது. அப்படி செட் பண்ணிருக்காங்கன்னா யாரோ ஒருத்தர் தான் பிளான் பண்ணி இந்த பையனை சாவடிச்சிருக்காங்க. அப்ப இந்த கேஸை சாதாரணமா நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது, இன்னும் தீவிரம் காட்டணும், இதை பண்ணது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் எப்படி ஸ்டார் இடிச்சா வர பார்ட்டிகல் இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்ற மாதிரி ஆளுங்க கேள்வி கேட்கறாங்க. சம்பந்தப்பட்டவங்க தான் செட் பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்றாரு. அதாவது சம்பந்தப்பட்டவங்க ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி அந்த இடத்துல பண்ணி ஸ்டார் இடிச்சா என்னெல்லாம் ஃபார்ம் ஆகுமோ அதெல்லாம் ஃபார்ம் ஆகுற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. யாரோ திட்டமிட்டு தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. அப்ப ஏசிபி இருக்கார்ல, இந்த பொருள்லாம் யார்கிட்ட இருக்கும், அவங்களெல்லாம் லாக் பண்ணி விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி டீமை சேர்ந்தவங்க ஷில்பான்னு ஒரு லேடியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த ஷில்பா தான் அந்த இன்ஃப்ளூயன்சரா இருப்பாங்க. இப்ப சிஐடியை பார்த்தோன்னா யாரு என்னன்னு கேக்குறாங்க. நாங்க சிஐடி ஆபீசர், ஒரு கேஸ் சம்பந்தமா பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்றாங்க. இந்த ஷில்பா என்ன சொல்றாங்கன்னா, சார் பேட்டி எடுக்கிற மாதிரி தான் நான் வீடியோ எடுப்பேன். உதாரணத்துக்கு ஜாதகம் சொல்றவங்க கிட்ட கேள்வி கேட்பேன். அதே மாதிரி தான் இந்த ஆதிரான்ற லேடி கிட்ட நான் பேட்டி எடுத்தேன். அந்த ஆதிரா தான் நிறைய டீடைல் சொன்னாங்க. அவங்க சொன்ன டீடைலை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் என்னோட சேனல்ல நான் போட்டேன். மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஆதிரா கிட்ட தான் நம்ம விசாரிக்கணும் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆதிரா தான் வந்து நார்த் சைடுக்கு போகாதீங்க, சவுத் சைடுக்கு போங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க போல. அதாவது அதை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுறவங்க தான் அந்த ஆதிரா. அந்த ஆதிராவோட நம்பரை தர முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்க நம்பர் எல்லாம் வாங்கிடுறாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க எப்படி சவுத் சைடுக்கு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சோ ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஆதிராக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அந்த ஆதிரா கிட்ட எதுக்காக சவுத் சைடு போக சொல்லி சொன்னீங்க, ஒரு பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. எது நான் சவுத் சைடுன்னு சொன்னனா, இல்ல சார் நான் நார்த் சைடுன்னு தான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வீடியோவே அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வீடியோல நார்த் சைடுன்னு தான் அவங்க சொல்லியிருக்க மாதிரி வீடியோ இருக்கு. என்ன இது நார்த் சைடுன்ற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சவுத் சைடு போய் ஒரு பையன் இறந்து போயிருக்கான சிஐடி டீமை சேர்ந்தவங்க சொன்னாங்கல்ல, அதை கேட்கிற ஆதிராவோட முகம் மாற ஆரம்பிக்குது. சார் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றேன்ற மாதிரி சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி கதவெல்லாம் சாத்திட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. எதுக்காக ஆதிரா திடீர்னு காலை கட் பண்ணிட்டாங்க, நம்ம கால் பண்ணி பார்ப்போம்ன்ற மாதிரி இவங்க திரும்ப திரும்ப கால் பண்றாங்க. ஆனா ஆதிரா போனை எடுக்கவே மாட்டாங்க. எதுக்காக திடீர்னு காலை கட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. ஆதிரா பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு காலை கட் பண்ணாங்க, அப்ப அவங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க, அவங்க தான் அந்த இடத்துக்கு போக வச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் அபிஜித் கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப அபிஜித் இருக்கார்ல, ஏசிபி கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சோ இப்ப இவங்க வேற ஒரு ஆங்கிள்லயும் யோசிக்கிறாங்க.
அதாவது அப்பாக்கு அந்த பார்ட்டிகல் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது ஸ்டார் இடிச்சா ஒரு பார்ட்டிகல் வரும்ல, அது அப்பாக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஆதிராக்கு கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே அது சார்ந்த ஒரு வேலையில தான் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு தான் பார்ட்டிகல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்பா பையனை கொலை பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனா ஆதிராக்கு ஏதாவது மோட்டிவ் இருந்து கொலை பண்ணிருக்கலாம்ல, அவங்க கூட செட் பண்ணி வச்சிருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் பங்கஜ் அவனோட போனை ஓபன் பண்ணிடுறாரு. போன்ல ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் வந்திருக்கு. ஆதிரா பேசுற மாதிரி தான் அந்த கிளிப்பிங்ஸ் இருக்கு. அந்த கிளிப்பிங்ஸ்ல சவுத் சைடு போனா நல்லா பார்க்கலான்ற மாதிரி தான் இருக்கு. ஆதிரா நார்த் சைடுன்னு தான் சொன்னன்ற மாதிரி வீடியோவை அனுப்பியிருப்பாங்க. ஆனா இந்த வீடியோல சவுத் சைடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தனிப்பட்ட முறையில வீடியோவை அனுப்பி வச்சிருக்காங்க போலன்னு யோசிக்கிறாங்க. சார் அவங்க அனுப்பல சார், இந்த பையனுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் மீரா தான் அனுப்பி வச்சிருக்கிறதா பங்கஜ் சொல்லிட்டாரு. எது கேர்ள் ஃபிரெண்ட் அனுப்பி வச்சிருக்காளா? அப்ப கேர்ள் ஃபிரெண்டும் ஆதிராவும் சேர்ந்து பிளான் போட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தயாவும் பூர்வியும் சேர்ந்த மாதிரி ஆதிராவை பார்க்கிறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆதிரா மேல டவுட் இருக்குல்ல, அதனால கன்னெல்லாம் எடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. இவங்க கதவை தட்டிட்டு இருக்காங்க. ஆதிரா கதவை திறக்கல. அப்ப ஆதிராவோட ரெண்டு அசிஸ்டன்ட்டுங்க வராங்க. ஒரு பொண்ணு அசிஸ்டன்ட், ஒரு பையன் அசிஸ்டன்ட். எதுக்காக வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஆதிரா மேடம் தான் திடீர்னு கால் பண்ணி ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க, அதனால தான் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கதவை தட்டினா திறக்கவே மாட்டாங்க. வெளியே போயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இல்ல சார், வீட்டுல தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்க சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும் போது உள்ள கன்ஷாட் சவுண்ட் கேக்குது. என்ன கன்ஷாட் சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. இப்ப தயா இருக்கார்ல, எட்டி மிதிச்சு கதவை ஓபன் பண்ணிடுறாரு. இப்ப அவங்க எங்கன்ற மாதிரி எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல அவங்க இறந்து போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. என்ன இறந்து போயிருக்காங்க? அப்ப கொலைகாரன் இன்னமும் வீட்டுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பூர்வி கவனமா இருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பூர்வி அவங்க ரெண்டு பேரும் பத்திரமா பாத்துக்கிறாங்க. தயா இருக்கார்ல, யாரு யாருன்ற மாதிரி ஒவ்வொரு பக்கமா தேடி பார்த்துட்டு இருக்காரு. ஆனா வீட்டுல யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல. அப்புறம் எப்படி கண்ணால ஷூட் பண்ணி அவன் தப்பிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி தயா யோசிச்சுட்டு இருக்காரு. பூர்வி என்ன சொல்றாங்கன்னா, பின்னாடி இருந்த ஒரு கதவு திறந்து இருந்தது சார், அது வழியா அவன் தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இந்த பசங்க கிட்ட பேசுறதுக்காக இவர் வந்துடுறாரு. இந்த பசங்களுமே பயந்துகிட்டே என்னாச்சு, எதனால இவங்க கொல்லப்பட்டிருக்காங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் நாங்க சொல்றோம், முதல்ல எங்களுக்கு சில கேள்வி இருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்கன்ற மாதிரி தயாவும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஆதிராக்கு திரும்பி கால் பண்ணலாம்னு நினைக்கும் போது கால் பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது. காரணம் ஆதிரா உடனே வேற யாருக்கோ கால் பண்ணிருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு தான் கால் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. கால் பண்ணி உங்ககிட்ட என்ன பேசினாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. சார், ரிப்போர்ட்ல ஏதோ தப்பு நடந்திருக்கு போல, ரிப்போர்ட் எல்லாத்தையும் நான் செக் பண்ணோம், உடனே என்னோட வீட்டுக்கு கொண்டு வான்ற மாதிரி சொன்னாங்க சார், அதனால தான் நாங்க ரெண்டு பேருமே கொண்டு வந்தோன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டாங்க. சோ நம்ம பேசிட்டு இருக்கும் போது காலை கட் பண்ணிட்டு இவங்கள ரிப்போர்ட்டை கொண்டு வர வச்சிருக்காங்க. ரிப்போர்ட்ல ஏதோ தப்பு நடந்திருக்கிறதா ஆதிரா நினைச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஆதிரா சம்பந்தப்பட்டவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஆதிரா கதையை முடிச்சிட்டான் போல. பிளான் பண்ணி அந்த பையனை சவுத் சைடு போக வச்சிருக்காங்க. அங்க வச்சு கதையை முடிச்சிருக்காங்க. இப்ப ஆதிரா இறந்து போயிட்டாங்கன்னா ஆதிராவை யூஸ் பண்ணவன் இந்த விஷயத்த பண்ணிருக்கான். அவன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை தாங்கன்ற மாதிரி பசங்க கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. ஆதிரா எப்படி கொல்லப்பட்டிருக்காங்கன்றத பத்தி டாக்டர் சொல்லிட்டாரு. பின்னாடி இருந்து வந்து யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க, கன்னை வச்சு ஷூட் பண்ண மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதே மாதிரி அந்த ஸ்டார் இடிச்சா ஒரு பார்ட்டிகல் வரும் பாத்தீங்களா, அந்த பார்ட்டிகல் ஆதிரா வீட்டுல இருக்கிறதோ இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப ஆதிரா கூட சேர்ந்து வேற யாரோ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க போல. வேலை முடிஞ்சோனே ஆதிரா கதையை முடிச்சிருக்காங்க. அது யாரா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஹெவியா அந்த மீரா மேல தான் டவுட் வருது. ஆக்சுவலா அந்த மீரா தான் ஆதிரா கிட்ட வேற மாதிரி ஒரு வீடியோவை வாங்கியிருக்கா. ஏன்னா ஆதிரா இன்டர்வியூல நார்த்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா இந்த பொண்ணு கிட்ட இருக்க வீடியோல சவுத்ன்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த வீடியோவை பாய் ஃப்ரெண்டுக்கு அந்த பொண்ணு தான் அனுப்பி வச்சிருக்கா. பாய் ஃப்ரெண்ட் அங்க போய் ப்ரொபோஸ் பண்ணுவான், அப்ப ஆளை வச்சு கதையை முடிச்சிடலாம்னு அந்த பொண்ணு தான் நினைச்சிருக்கா போலன்னு யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணையும் அப்பாவையும் வர வச்சிடுறாங்க. அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்கிட்ட இருந்து தான் உன் பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ வந்திருக்கு, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன சார் சொல்றீங்க, அந்த மாதிரி நான் எந்த ஒரு வீடியோவையும் அனுப்பலன்ற மாதிரி மீரா சொல்றாங்க. உன் போன்ல இருந்து நீ வீடியோ அனுப்பலனா வேற யாருமா அனுப்பியிருப்பா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சார், சத்தியமா இந்த மாதிரி ஒரு வீடியோவை நான் அனுப்பவே இல்லைன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டாங்க. ஒருவேளை அப்பா பண்ணிருப்பாரான்ற மாதிரி அப்பா கிட்ட கேள்வி கேட்கறாங்க. நான் எதுக்கு சார் அனுப்ப போறேன், நான்லாம் அப்படி பண்ணலன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. என் பொண்ணும் பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப யார் இவங்க போன் எடுத்து பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, யார் யார்கிட்ட எல்லாம் போனை நீங்க தருவீங்கன்ற மாதிரிலாம் விசாரணை பண்றாங்க. இப்ப மீராவும் அப்பாவும் எதுக்காக இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, முதல்ல அந்த விஷயத்த சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நார்த் சைடுக்கு தான் அந்த பையன் நியாயமா போயிருக்கணும், ஆனா அங்க கூட்டம் இருக்கும், அதுக்காக யாரோ திட்டமிட்டு சவுத் சைடு அனுப்பியிருக்காங்க. அப்படி திட்டமிட்டு சவுத் சைடுக்கு அனுப்புறதுக்காக அந்த ஆதிரா கிட்ட வேற ஒரு வீடியோவை வாங்கியிருக்காங்க. அவங்க சவுத்னு சொல்ற மாதிரி ஒரு வீடியோவை வாங்கியிருக்காங்க. அந்த வீடியோவை நீ தான் வாங்கியிருக்க, உன் பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்பியிருக்கன்னு நாங்க சந்தேகப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
சார் சத்தியமா அந்த மாதிரி ஆதிரா கிட்ட இருந்து நான் வீடியோ வாங்கல, அனுப்பவும் செய்யல, ஆதிரா யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதாவது ஜஸ்ட் டிவில பாக்குறது மட்டும் தான்ன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்றான்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தயா கேக்குறாரு. ஆதிராவோட ஹஸ்பண்ட் ஊர்ல இருந்து வந்துட்டார்ல, அந்த ஹஸ்பண்ட் கிட்ட பேசி பாருங்க, ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆதிராக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாரு, அவர் ஊருக்கு வந்தோன்னே இவங்களுமே அவர்கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஆதிராவை பாக்குறதுக்கு யாரெல்லாம் வருவாங்க, யார் வந்துலாம் பாத்தீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவளை பாக்குறதுக்கு அசிஸ்டன்ட்ங்க 2 பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது ஒரு பொண்ணு அசிஸ்டன்ட், ஒரு பையன் அசிஸ்டன்ட் பத்தி சொல்லிட்டாரு. இதை தாண்டி ரீசெண்டா ஒரு பையன் வந்தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பையனா பாருங்க அப்படின்ற மாதிரி இறந்து போன விஷாலோட போட்டோவை காட்டுறாங்க. ஆமான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரி, இந்த பார்ட்டிகள்லாம் எதுக்காக வீட்டுல இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. என் ஒய்ஃப் சம்பந்தப்பட்ட திங்ஸ் சார் நிறைய இருக்கும், அது எல்லாமே வீட்டுல தான் அவ வச்சிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. மேற்கொண்டு இவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்கறாங்க. அந்த பையன் வந்தான் சரி, வேற யாரையாவது பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சார் அந்த பையன் கூட வேற ஒரு பையனும் வந்தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அந்த பையனோட அப்பாவும் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ல தான் வேலை பார்த்தவரு, அதனால தான் ஆதிரா கொஞ்சம் அந்த பையன் கிட்ட பேசினா, அந்த பையன் இன்னொரு வாட்டி வரும்போது தான் அந்த ஃப்ரெண்டு கூட வந்தான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. விஷாலோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி தான் மீன் பண்றாருன்றது உங்களுக்கு தெரியுதுல. விஷால் ஃப்ரெண்ட்ஸா ஆண் நண்பர்கள் 3 பேர் இருப்பாங்க. அந்த போட்டோவெல்லாம் காட்டுறாங்க. அந்த போட்டோல இவரும் யாரையோ ஒருத்தரை பாயிண்ட் பண்றாரு. யார் ஒருத்தரை பாயிண்ட் பண்றாரு அப்படின்றத நமக்கு காட்டல. அதாவது இவன் தான் அன்னைக்கு கூட வந்தான்றத பாயிண்ட் பண்றாரு. அப்ப இவன் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. என் ஒய்ஃப் யார் சார் இப்படி பண்ணது, சீக்கிரமா கண்டுபிடிங்க, என் ஒய்ஃப் நிச்சயமா தப்புலாம் பண்ணிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இப்ப இவங்களுமே என்ன பண்றது, சாதாரணமா அந்த பையன் கிட்ட விசாரிச்சா அவன் உசாராயிடுவான், அதனால வேற மாதிரி தான் நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு இன்னும் மீரா மேலேயும் டவுட் இருக்கு. வேற மாதிரி ஒரு ஆங்கிள் விசாரிக்கிறதுக்கு பிளான போடுறாங்க. இப்ப டாக்டர் இருக்கார்ல, இதை எப்படி அவங்க பண்ணிருப்பாங்கன்றத சொல்றாரு. அதாவது யார் இதை பண்ணாங்கன்னு தெரியல, எப்படி பண்ணிருப்பாங்கன்றத சொல்றாரு. அதாவது இந்த கெமிக்கல் கூட சேர்த்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் மாதிரி ஏற்படும், அந்த பிளாஸ்ட தான் ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் செஞ்சு காமிக்கிறாரு. அந்த விஷாலுக்கு 3 பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, கம்ப்ளீட்டா அவங்கள சந்தேகப்பட முடியாது. ஏன்னா அவங்க அந்த இடத்துல தான் இருந்தாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணது யாரு, அப்ப இன்னும் 2 பேர் இருக்காங்க போல, அந்த 2 பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சு ஒரு பிளானை போட்டுடுறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா சம்பந்தப்பட்ட 5 பேருக்குமே இவங்க கால் பண்ணிட்டாங்க. அந்த 3 பசங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை தாண்டி மீராவோட பொண்ணு ஃப்ரெண்டுன்னு எல்லாருக்குமே இவங்க வந்து ஒரு மெசேஜ் மாதிரி அனுப்புறாங்க. உங்களை பத்தின சீக்கிரம் தெரியும், இந்த இடத்துக்கு வாங்க, எதனால பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர்கிட்ட இருந்து ப்ராப்பர் ரிப்ளை வந்திருக்காது. ஆனா ஒரு பையன் மட்டும் பயந்த மாதிரி ரிப்ளை எல்லாம் பண்ணிருப்பான். சரி நான் வரேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். இப்ப அந்த பையன் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சிஐடி டீமை சேர்ந்தவங்க வராங்க. அப்ப சிஐடி டீம் தான் வர வச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி அந்த பையன் தப்பிச்சு ஓட பாக்குறான். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா விஷாலோட அந்த 3 பசங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு ஃப்ரெண்டா இருப்பான். இவனை தாண்டி வேற யாரோ இருக்கிறதா சிஐடி டீமை சேர்ந்தவங்க நினைக்கிறாங்க. அது யாருன்றதை மட்டும் சொல்லுன்ற மாதிரி இந்த பையன் கிட்ட கேக்குறாங்க. அப்பன்னு பார்த்து லாங்ல இருந்து இந்த பையனை யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. இந்த பையன் வரப்போறத பத்தி ஏற்கனவே அந்த கூட்டாளி கிட்ட சொல்லியிருக்கான் போல. அந்த கூட்டாளி தான் ஷூட் பண்ணிட்டு ஓடுறான், பிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்களும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஓடி வந்து ஒரு ஸ்டேஜ்ல அந்த கூட்டாளியை பிடிச்சிடுறாங்க. அந்த கூட்டாளியும் ஆண் கிடையாது, பெண் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப ஃபேஸை ஓபன் பண்ணி பாக்குறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அதாவது ஆதிராக்கு ஒரு பொண்ணு அசிஸ்டன்ட் பையன் அசிஸ்டன்ட் இருக்கிற மாதிரி காமிச்சாங்கல்ல, பொண்ணு அசிஸ்டன்ட் தான் இந்த இடத்துல மாட்டிருக்காங்க. ஓஹோ நீ தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கியான்ற மாதிரி கேக்குறாங்க. எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி இவங்க இடத்துக்கு கூட்டு வந்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுமே எதுக்காக பண்ணாங்கன்றத ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணோட அப்பாவும் விஷாலோட அப்பாவும் ஒரே இடத்துல வேலை பார்த்திருப்பாங்க. இந்த பொண்ணோட அப்பாக்கு தான் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதுக்குள்ள அந்த பையனோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவர் ஒரு கேஸ்ல சிக்க வச்சிருப்பாரு. அதனால இந்த பொண்ணோட அப்பாக்கு வேலையே போயிருக்கும். அதை நினைச்சு அப்பா ஒவ்வொரு நாளும் புலம்பியிருப்பாரு. இவங்க அந்த டைம்லயே விஷால ஓரளவுக்கு பார்த்திருப்பாங்க. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே விஷால பார்த்திருப்பாங்க. அந்த விஷால் இருக்கான் பாத்தீங்களா, இந்த ஆதிரா கிட்ட சில விஷயங்களை பேசுறதுக்காக வருவான். எனக்கு இந்த டீடைல்லாம் கொஞ்சம் தர முடியுமான்ற மாதிரி கேட்கறதுக்காக பேசுறதுக்கு வந்திருப்பான். நம்ம அப்பாவோட வேலை போனதுக்கு இவன் தானே காரணம்ன்ற மாதிரி இவங்க டென்ஷன் ஆயிருப்பாங்க. ஏன்னா அப்பாக்கு வேலை போனதுனால இவங்களை நல்லபடியா வளர்த்திருக்க முடிஞ்சிருக்காது, இவங்களை பெருசா படிக்க வைக்க முடிஞ்சிருக்காது. அதனாலதான் இவங்க செம்மையா கோவப்பட்டிருப்பாங்க. அவனை ஏதாவது பண்ணணும், இவனோட அப்பாக்கு அந்த கஷ்டத்தை தரணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. அந்த விஷால் வரும்போது கூட ஒரு ஃப்ரெண்ட் வந்திருப்பான். அந்த ஃப்ரெண்டை தான் இவங்க கரெக்ட் பண்ணிருப்பாங்க. நான் உன்னை லவ் பண்றேன், எனக்காக சில விஷயங்கள் நீ பண்றியான்ற மாதிரிலாம் பேசி கரெக்ட் பண்ணிருப்பாங்க. அவனை தான் இவங்களுக்கு சாதகமா இவங்க பயன்படுத்தி இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப நடந்த விஷயத்தெல்லாம் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆதிரா இருக்காங்கல்ல, அந்த நியூஸ் எல்லாம் சொல்றாங்க. இவங்க அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்படி நியூஸ சொல்லும் போது சிலர் தப்பா சொல்லுவாங்கல்ல, அதாவது நார்த் தான் ஆனா சில சமயம் சவுத்னு சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் சாரி நார்த்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க கேப்சர் பண்ணிருப்பாங்க. இதை நம்ம வேற மாதிரி யூஸ் பண்ணோம்ட்டு சவுத்னு இவங்க சொன்ன மாதிரி ஒரு வீடியோவை கட் பண்ணிருவாங்க. அந்த வீடியோவை மீரா போன்ல இருந்து அனுப்புற மாதிரி நம்ம பண்ணணும், அந்த வேலையை நீ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிருவாங்க. சோ மீராவோட போன் கிடைக்கும் போது அவன் என்ன பண்ணிருப்பானா, மீரா போன்ல இருந்து அந்த பையனுக்கு அனுப்பி வச்சிருப்பான். நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வந்திருக்கு, நம்ம பண்ணலான்ற மாதிரி அவர் யோசிச்சிருப்பாரு. ஆனா சிஐடி டீமை சேர்ந்தவங்க நீங்க சவுத்னு சொல்லிருக்கீங்கன்ற மாதிரி ஆதிரா கிட்ட கேட்டாங்கல்ல, ஆதிராக்கு ஒரு டவுட் வந்துருது. ஒருவேளை அந்த பொண்ணு எடிட்டிங்ல மாத்தி இப்படி பண்ணிருப்பாளான்ற மாதிரி டவுட் வந்துருது. அதனால தான் இந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு கிளம்பி வான்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. இந்த பொண்ணு சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஆதிராவை இந்த பொண்ணு தான் ஏதோ பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது. எப்படி பண்ண, எங்க கூட தானே வெளியே இருந்தன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமா, உங்க கூட வெளியே இருக்கிறதுக்கு முன்னாடியே நான் கொலை பண்ணிட்டேன், ஆக்சுவலா வெளியே இருந்து அந்த புல்லட் சவுண்டை மட்டும் நான் ஏற்படுத்தினேன்ற மாதிரி சொல்றா. அதாவது போன்ல வந்து புல்லட் ஷூட் ஆன ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த சவுண்டை இவ வர வச்சிருப்பா. உள்ள இருந்து தான் சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே உள்ள வந்திருப்பாங்க. ஆதிரா கிட்ட விசாரணை பண்ணா இவ மாட்டிப்பால, அதனால தான் ஆதிரா கதையை முடிச்சிருப்பா. எப்படியும் போலீஸ் வந்து மீராவை தான் லாக் பண்ணுவாங்க, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு பண்ணிருப்பா. ஆனா அவங்க வேற ஆங்கிள் யோசிச்சிருப்பாங்க. அந்த பையன் கூட வந்த ஃப்ரெண்ட் யாருன்றதை விசாரிச்சு அந்த ஃப்ரெண்டை மிரட்டி அந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாங்க. அவன் அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் வந்திருக்கு, நான் போக போறேன்னு சொல்லியிருப்பான். அவன் ஏதாவது உளர்ற மாதிரி வந்தா போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி லவ்வர் மாதிரி நடிச்சாங்கல்ல, அவன் கதையை முடிச்சிருப்பாங்க. ஆக மொத்தத்துல உன்னோட அப்பாக்கு பழி வாங்குறதுக்காக தேவையில்லாம 3 பேரை சாவடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி சிஐடி ஆபீசர்ஸ் எல்லாம் கோவப்படுறாங்க. நீ பண்ண தப்புக்கான தண்டனை கிடைக்கும்னு சொல்றதோட இந்த எபிசோடு கதை முடியுது. கண்டிப்பா இந்த எபிசோடு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.